அவர் நினைத்தால் இன்றைக்கே வந்துடலாம். இன்றைக்கே இந்த பூமிக்கு முடிவு கட்ட நேரம் ஒதுக்கலாம். ஆனால் அவருடைய விருப்பம் அதுவல்ல. அவருடைய விருப்பம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். எப்படி கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. அவர் விரும்புகிற காரியம் மனம் திரும்புதல் காரியமா இருக்கிறது. நாமும் சரி, நம்மை சார்ந்தவரும் சரி, கெட்டு போகாமல் இருக்க பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நான் நல்லா இருக்கிறேன், அவங்க எப்படி கெட்டு போன நினைக்கிறது கிறிஸ்து வாழ்க்கை அல்ல. நானும் நல்லவனா இருக்கணும், அவங்களையும் நல்லவனா, சார்ந்தவர்களையும் நல்லவனா பார்த்துக்கணும். கெட்டு போக விடக்கூடாது. தேவனுடைய சித்தம் அப்படிதான் இருக்கு. பிரியமானவர்களே, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லோரும் மனம் திரும்பணும். யார் சொன்னோம் அவங்களுக்கு? நம்ம மேல் விழுந்த கடமை அது. நம்ம எல்லோரும் மேல் விழுந்திருக்கிற கடமை. நம்ம அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற வேலைகளும் நம்முடைய கடமை. நம்முடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வது நம்முடைய கடமை. இவற்றிலும் மேலான ஒரு கடமையை, கெட்டு போனவர்களை மனம் திரும்ப செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. விவிதமான காரியங்களை நாம் செய்யும் போது சபையின் வளர்ச்சியிலே ஒரு அங்கமாய் இருக்கிறது. கெட்டு போனவர்களை பார்த்து அவர்களை மனம் திரும்ப செய்வது என்னுடைய கடமையா இருக்கு. நம்முடைய பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாம் ஒரு படியை எடுத்து வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம் சபையின் வளர்ச்சிக்காக நாம் முயற்சி செய்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், నా పరిశుద్ధ పర్వతం అంతటను ఏ మృగమును హాని చేయదు, నాశనము చేయదు. సముద్రము జలముతో నిండి ఉండునట్లు లోకము యెహోవాను గూర్చిన ஞானமுతో நிண்டி உண்டுனோ. தேவன் என்ன விரும்புகிறார்? அவருடைய ஞானம் நிரம்பி இருக்க வேண்டும். எங்கே நிரம்பி இருக்கணும்? உலகம் முழுவதும். 11:9 வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் உள்ளது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லாமல், கெட்டு போனவர்கள் இல்லாமல், கேடு செய்வாரும் இல்லாமல், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். எவ்வளவு ஒரு அழகான கற்பனையாய் இருக்கிறது. கற்பனையில தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதை சிந்தித்து பாருங்களேன். சமுத்திரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அகலங்கள் என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன. அவ்விதமாக தேவனை அறிகிற அறிவு இந்த பூமியிலே நிறைந்திருக்கும், அவருடைய சபையிலே நிறைந்திருக்கும். அவ்விதமாக சபை வளர்ச்சியாக இருக்கும். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் விவிதமாக இருக்கிறது. அங்க தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்பவரும் இல்லை. அப்படி என்ன, கெட்டு போனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. பூமியில சமூகத்திலே சேர்ந்தவர்களா எல்லோரும் இருக்க வேண்டும். விதமாக இந்த உலகம் முழுவதும் கூட தேவனை அறிகிற அறிவினாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவினாலே இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டும். சபையிலே எங்கும் தேவனை அறிகிற அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும். சபையாக கூடி வருகிற நாம் யாவரும் கூட தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. உலகத்தின் ஞானத்திலே வளர்ந்து
அது சொற்ப காலத்திலே அது போய்விடும். 70 வருஷமோ 80 வருஷம் தான் அந்த உலகத்துக்குரிய ஞானத்திலே நாம் வாழ்ந்து பெருமை பாராட்டி புகழ்ச்சியை பெற முடியும். அதன் பிறகு வெறும் 6 அடி தான் அந்த ஞானம். ஆனால் தேவன் இருக்கிற அறிவு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த அறிவினாலே நான் என்ன ஆசீர்வதிக்கிறேன், இந்த பூமியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பரலோகத்திலே கூட உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டியது தேவன் விரும்புகிறார். அது எங்கெல்லாம் இருக்குன்னா உலகம் முழுவதும் வேணும். அந்த உலகம் முழுவதுக்கு சொல்வதற்கு நான் யாரை நியமித்திருக்கிறேன்? யாரை நியமித்திருக்கிறார் தேவன் இந்த உலகம் முழுவதும் சொல்வதற்காக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்விதமாக யாரை நியமித்திருக்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 'யாவரும் கூட நாம் படித்த வசனங்கள் தான் இது. 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், కాబట్టి మీరు వెళ్ళి సమస్త జనులను శిశువులుగా చేయుడి, తండ్రి యొక్కయు కుమారుని యొక్కయు పరిశుద్ధాత్మ యొక్కయు నామంలోనికి వారికి బాప్తీసం ఇచ్చుచు. ஆமா, நாம என்ன செய்யணுமா? దేవునికి శిశువులు. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஒருத்தருக்கும் 2 பேருக்கு தான் நீங்க சொல்லணும் சொல்லல. யாராருக்கு சொல்லணும்? நீங்க போய் சகல ஜாதிகளுக்கும், உலகத்துல யாவருக்கும் கூட உங்களால் முடிந்த மட்டும் நீங்கள் பார்க்கிற எல்லோரிடத்திலும் கூட தேவனுடைய வசனத்தை நாம் போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சீஷர்களுக்கு சொன்னார். அவர் நியமித்துக் கொண்ட சீஷர்களுக்கு மாத்திரமா என்றால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற நாம் யாவரும் கூட அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நாம சொல்ல வேண்டிய அவசியமா இல்லையா? சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். அந்த உபதேசம் என்ற ஒரு வார்த்தையை நாம் அனுதினமும் நம் வாழ்க்கையிலும் நம் நாவிலே உச்சரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது நம்முடைய சிந்தனையே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் இந்த சிந்தனை இருக்க வேண்டும்? இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது, இது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த உபதேசத்தை நான் கொண்டு சென்று மற்றவர்களை சேர்க்க வேண்டும். அப்பொழுது அநேகரை தேவனுடைய சபையிலே நான் சேர்க்கக்கூடியவனா இருக்கிறேன், சபை வளர்ச்சிக்காக பிரயாசப்படுவனா இருப்பேன். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த உலகம் முழுவதும் கூட சமுத்திரம் எவ்விதமாக ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறதோ அவ்விதமாக இந்த உலகம் முழுவதும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கான பணியை யார் செய்ய வேண்டும் என்பதை